இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யார் ஐலி இந்த கொலையை பண்ணிருப்பா? அந்த வர்மாவா தான் இருக்குமா? கண்டிப்பா அவன் தான் பண்ணிருக்கணும். என்ன நடந்திருக்கும்? எப்படி அவன் மினிஸ்டரை கொன்றிருப்பான்? மாமா மினிஸ்டர் கிட்ட பென்டிரைவ் கொடுத்ததும் அதுல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால மாமாவை விட அந்த மினிஸ்டர் தான் ரொம்ப பயந்திருப்பான். அதுல இருக்கிற எவிடன்ஸ் வெளியே வந்தா அவனோட பதவி போறதை விட கண்டிப்பா அவன் உயிர் போயிடும்னு அவனுக்கு நல்லா தெரியும். வர்மா அவனை கண்டிப்பா சும்மா விட்டு வைக்க மாட்டான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவனாவே வர்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கணும். இவன் பயந்த மாதிரியே வர்மா மினிஸ்டரை கொன்னு இருப்பான். அப்ப அவனை நேர்ல வந்து கொன்றிருப்பான்னு சொல்றியா? இல்ல, அவன் தான் எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்கானே. நம்ம வீட்ல கபிலன் இருக்கிற மாதிரி அப்படி மினிஸ்டர் வீட்லயும் அவனுக்கு ஸ்பை யாராவது இருப்பாங்க. அவங்கள வச்சுதான் கொன்னு இருப்போம். அதனாலதான் தெளிவா அந்த கொலைப்பழி மாமா மேல வர மாதிரி செட் பண்ணிருக்கான். அவன் ஒரு ஆள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை பேர் அசால்ட்டா கொல்றான். அவனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க. அவன் மட்டும் என் கையில சிக்குனானா, நீ அவனை கொல்றியோ இல்லையோ, நான் அவனை சும்மா விட மாட்டேன். சும்மா கண்ட துண்டமா வெட்டி போட்டுருவேன். அவனை கண்டிப்பா ஒரு நாள் நாம பிடிப்போம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப என் சிந்தனை முழுக்க என் அப்பாவை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா இதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நம்ம எது பண்ணினாலும் சீக்கிரமா பண்ணணும். ஏன்னா அவர் இல்லாம சித்தியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், ஏன் அந்த கபிலன் கூட ஏதோ தனியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க நான் இத்தனை வருஷமா தனியா தானே இருக்கேன். அதனால எனக்கு ஒண்ணு இது புதுசு இல்லையே. இங்க பாரு, அவரு என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கலாம். ஆனா அவருதான் என் அப்பா. அதுதானே உண்மை. இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுல இருந்து அவரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை ஐலி. எப்படியாச்சும் அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சு இந்த கேஸ்ல இருந்து அவர் நான் வெளியே கொண்டு வருவேன். சிவா, அது கண்டிப்பா நடக்கதான் போகுது. மாமாக்கு எதுவும் ஆகாது. அப்படி எதுவும் ஆகவும் விடக்கூடாது. அதோட அவருக்கும் உங்க மேல பாசம் இல்லாமலாம் இல்ல. அதனாலதான் நீங்க அன்னைக்கு அந்த பாம்பை தூக்கி போட்டு வெடிச்சதும் நானும் அண்ணியும் எவ்வளவு பயந்தமோ அதை விட அதிகமா மாமா பயந்தாரு. அவர் உங்க மேல இருக்கிற பாசத்தை வெளிக்காட்டிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வரல. கண்டிப்பா அதுவும் ஒரு நாள் நடக்கதான் போகுது. நீங்க நம்பிக்கையோட இருங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும்.